டெட் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பின்வரும் விவரங்களுக்கு வீச்சு. கொஸ்டின் எப்போவுமே நல்லா படிங்க, அதுதான் உங்களுக்கு சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஆன்சர் வர்றதுக்கும் எளிய வழி. கொஸ்டின் புரிஞ்சிட்டுனாலே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். புரியாமல் தான் நம்ம அதிகமான டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து வயது கொடுத்துருக்காங்க, நபர்களின் எண்ணிக்கை எத்தனை பேருன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வந்து ஆர்டரில் கொடுத்துட்டாங்க. வீச்சு முதல்ல வீச்சுனா என்ன? எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸு ஸ்மால் வேல்யூ. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூன்னு நம்ம பார்க்குறப்போ இங்கே என்னது 42. ஸோ 42 மைனஸு ஸ்மால் வேல்யூ 12 என்ன வரும்? 30. ஸோ ஆன்சர் வந்து 30. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஆன்சரை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். இது முதல் கொஸ்டின்னு. அடுத்த கொஸ்டின்னு 13 தரவுகளின் சராசரி 30. 13 தரவுகளின் சராசரி 30. அப்போ இங்கே 13 தரவுகள் இருக்கும், இதோட சராசரி 30. ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. ஸோ 6ஆல் வந்து ஒன்றையுமே பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே யார், இங்கே யார், கீழே வராது, மேலே மட்டும். ஸோ 6 இந்த மாதிரி 6ஆல் டிவைட் பண்ணால் இங்கே என்ன சேஞ்சஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சேஞ்சஸ் வரும்னா இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும் வரும். அதனால் 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், அது 18. ஸோ 180. நமக்கு தேவையான ஆன்சரு 180. ரெண்டாவது கொஸ்டின் முடிச்சு. மூணாவது கொஸ்டின், சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை சார்ந்திருக்கும். அப்படி ஒரு கொஸ்டின் அது, ஏ பை பி என்ற ஒரு விகிதமுறு எண்ணானது திட்ட வடிவத்தில் இருந்தால், திட்ட வடிவம்னு அங்கே பாருங்கள், ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம் பி பை கியூ. அதான் அவங்க ஏ பை பின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே கியூ நாட் ஈக்குவல் டு 0, அதுவுமே எங்கே சொல்லிட்டாங்க, பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திட்ட வடிவத்தில் இருந்தால் ஏ மற்றும் பியின் ஒரே பொது காரணி, அதாவது காமன் ஃபேக்டர், ஒன்லி காமன் ஃபேக்டர். நம்ம ஏ பை பின்னு சொல்லிட்டாங்க, பி நாட் ஈக்குவல் 0. இப்போ ஏ பை பினா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1/2 எடுத்துங்களேன். திட்ட வடிவத்தில் இருந்தால் ஏ மற்றும் பியின் ஒரே பொது காரணி. இதுக்கு ஜிசிடி என்னவா இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒன்று நம்ம டேட்டா சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்ல தெரியலனா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து பாருங்கள், அப்ளை பண்ணும்போது நமக்கே வந்துடும். அடுத்து நாலாவது கொஸ்டினா, 1க்கும் 100க்கும் இடையில் 2 5ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கையானது. ஸோ வகுப்படாத எண்ணிக்கையானு கேட்டிருக்காங்க. இப்போது வகுப்படாத எண்ணா முதல்ல 1லேருந்து 100 நமக்கு மொத்த எத்தனை நம்பர்னு தெரியும். இல்லை வகுப்படக்கூடிய நம்பரை வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா வகுப்படாத எண்ணு கிடைச்சிடும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் ஈவன் நம்பர் எல்லாமே, அதாவது இரட்டைப்படை எண் எல்லாமே டிவைட் ஆகும் 2ஆல் பார்க்குறோம். அப்போ பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? மொத்தம் 50 நம்பர் வருமா? அடுத்து 5ஆல் வகுப்படக்கூடியது. 5ஆல் வகுப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 உள்ளதும் 0 உள்ளதும், அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5ஆல் வகுப்பக்கூடியது 20 நம்பர் வரும். இதில் 2ஆல் வகுப்படக்கூடியதும் இந்த 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பரில் இருக்குது. அது எத்தனை? கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் வரும், சரிங்களா? அப்போது இந்த 20லேருந்து ஒரு 10 நம்பர் பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன தான் இருக்கும்? 10 நம்பர் தான் இருக்கும். 50 60 நம்பர்ஸ் இருக்குது. 60 நம்பர் வந்து என்னது? 2ஆலையும் 5ஆலையும் வகுப்பட நம்பர். இங்கே வகுப்படாதான் கேட்டிருக்காங்க. அப்போ வகுப்படாததுன்னா 60 மைனஸு 40, சாரி 60 மைனஸு 100லேருந்து இந்த வகுப்படக்கூடிய மொத்த நம்பர் 60. அதனால் 100லேருந்து 60 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 40. இந்த 40 தான் 2க்கும் இடையில் 100ஆல் வகுப்படாத எண். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப தெளிவாகவே கிடைச்சிடும். 40 தான் அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு பரவலின் சராசரி முகடு முறையே, சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 98, முகடு 53, இடைநிலை அளவை காண்க. இந்த இடைநிலை அளவுன்னு கேட்டாலே 3ஆல் வந்துடும், 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது இதுக்கான ஃபார்முலாவாக பார்த்தோம்னா 53 ப்ளஸ்ஸு 2 டைம் வந்து 98
2 டைம் 98 என்ன வரும்? 53. 98 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 2 16, மிச்சம் 1. 9 2 18, 1 196. 196/3. ஸோ 196, 53, 100, 150, 190, 240, 249. ஸோ 249/3. 8 3 24. ஸோ 8 3 24, 3 3 9. 83 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸை வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்ததுனால செய்கிறோம். ஆனால் ப்ராக்டிஸாக பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப வேகமாக செய்யணும். முதல்ல வராது, பின்னாடி வரும். மேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ டைம் மிச்சம் பண்ணுறோமோ அந்த டைம் தான் நமக்கு சக்ஸஸ்க்கான டைம்ன்றதை நினச்சி பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.